ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிளான்டேஷன் ஸ்கிராப்ஸ், அதாவது காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் இது மூணையும் பார்த்தோம். காஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா அராபிகா அண்ட் ரூபஸ்டா அப்படின்ற 2 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் ஸ்பைசஸ், ரப்பர் இதெல்லாம் பார்த்தோம். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தோட்டக்கலை பயிர்கள். இப்போ பிளான்டேஷன் கிராப்ஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் இட் ரெஃபர்ஸ் த கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் இம்போர்ட்டட் supplement to the human diet as they provide essential minerals, vitamins and biofors required for maintaining health அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தோட்டக்கலை பயிர் அப்படின்றது வந்து பழங்கள், பூக்கள், காய்கறிகள், இது வந்து இது எல்லாத்தையும் வந்து குறிப்பிடுது. இது என்ன உடல் நலத்திற்கு தேவையான தாது, விட்டமின் சத்துக்கள், நார் சத்து, பழங்கள், காய்கள் இதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் மனிதன் வந்து என்ன செய்கிறான், அன்றாட உணவில் வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பழங்கள், காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இஸ் அ செகண்ட் பிளேஸ். இந்தியா இஸ் த செகண்ட் பொசிஷன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். Apple is mostly produced in Himachal Pradesh, Jammu and Kashmir and Uttarakhand. Production of banana is concentrated in Tamil Nadu and Maharashtra. Orange is cultivated in Maharashtra, Uttarakhand, Himachal Pradesh, Jammu and Kashmir, Tamil Nadu and Karnataka. Grape is cultivated mainly in Uttarakhand, Himachal Pradesh, Jammu and Kashmir, Maharashtra, Andhra Pradesh, Tamil Nadu and Karnataka. India contributes about 13% of world production of vegetables. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்னு சொல்லும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே வந்து ஆப்பிள் வந்து அதிகமாக விளையுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பனானா ப்ரொடக்ஷன் சொல்லும்போது தமிழ்நாடு, மகாராஷ்டிரா அந்த பிளேஸஸ் சொல்கிறாங்க. ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அதே மாதிரி கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த இவ்வகையான பழங்கள் வந்து அதிகமாக கல்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 13% வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி வகைகள் உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது இந்தியா வந்து 13% வந்து அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டாக்ஸ், அதாவது ஆடு, மாடு, கோழி, எருமை வளர்ப்பு. அப்போ லைஃப் ஸ்டாக் இஸ் அன் இன்டர்னல் காம்போனண்ட் ஆஃப் த ஃபார்மிங் சிஸ்டம் இன் இந்தியா. த லைஃப் ஸ்டாக் செக்டார் இஸ் சோசியலி அண்ட் எக்கனாமிக்லி வெரி சிக்னிஃபிகண்ட் டியூ டு இட்ஸ் மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோசியல் கல்ச்சுரல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லைஃப் ஸ்டாக்னு சொல்லும்போது கால்நடைகள் வந்து இந்தியாவினுடைய விவசாயத்தோட ஒருங்கிணைந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமூக கலாச்சாரம் பாதுகாக்கக்கூடிய பங்களிப்பு அப்படின்றது வந்து இதன் மூலமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், அப்புறம் வேளாண்மை வந்து இப்போ மழை பெய்யலை அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பையும் வருவாயும் வந்து இந்த லைஃப் ஸ்டாக் மூலமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலத்தை உழுவதற்கு பயிர்களுக்கு உரம், இயற்கை உரம் இதெல்லாம் வந்து கால்நடைகள் மூலமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டாக் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் த அப்ராக்சிமேட்லி 4% ஆஃப் நேஷனல் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் and 25.6% to agriculture GDP as a per 19th livestock census conducted in 2012, Government of India 2014. அப்போ கால்நடை அப்படின்னு சொல்லும்போது 2012 4%, அதாவது 25.6% வந்து தன்னுடைய பங்களிப்பு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால்நடைகள் மூலமாக வருவாய் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 2012 அப்போ இந்திய அரசு வந்து 2014 நடத்திய 19th கால்நடை வளர்ப்பு 19th அதாவது 19வது கால்நடை வளர்ப்பு அறிக்கையின்படி என்னது இந்தியா அப்படின்னு சொல்லும்போது
உலகிலேயே அதிக கால்நடைகளை கொண்ட நாடாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உலகில் வந்து வேர்ல்டு லெவலில் டோட்டல் லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 11.6% வந்து இந்தியா வந்து வச்சுருக்குன்னு சொல்லி பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷனில் வந்து 11.6% வந்து வச்சுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் 37.3 அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா கோட்ஸ் வெள்ளாடுகள், அண்ட் 26.4% அப்படின்னு சொல்லும்போது பஃபலோஸ் எருமைகள், 21.2% அப்படின்னு சொல்லும்போது ஷிப்பு. இந்த 21.2% வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செம்மறி ஆடுகள், 12.7% வந்து பன்றிகள், 2.0. அப்போ இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து மாடு, வெள்ளாடுகள், எருமை மாடுகள், செம்மறி ஆடுகள், பன்றி இதெல்லாம் வந்து கால்நடை வளர்ப்பு 2012 சார்ட் படி வந்து சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட்டல். இப்போ கேட்டல்னு சொல்லும்போது அது மாடுகள். அப்போ இந்த மொத்த கால்நடைன்னு சொல்லும்போது கேட்டில் கான்ஸ்டியூட் 37.3% ஆஃப் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் இன் இந்தியா. 37.3% இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃப்டர் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தை கால்நடை வளர்ப்பில் பெறுதுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு லெவல் அமங் த ஸ்டேட்ஸ் மத்திய பிரதேஷ் லீட்ஸ் வித் 10.3%, ஃபாலோட் பை த உத்தரப்பிரதேஷ் 10.2%. அப்போ உத்தரப்பிரதேஷ் வந்து 10.2, மத்திய பிரதேஷ் 10.3% வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பெங்காலில் 8.7% வந்து கேட்டில் பாப்புலேஷன் இந்தியா பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ். த இன்க்ளூட் என்னது அதில் நிறைய இனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மில்க் ப்ரெட், அதாவது பால் இனம், ட்ரவுட் ப்ரீட், அதாவது இழுவை இனம். அதாவது இழுவைன்னா என்னது, ஏதாவது வெயிட்டு வச்சு அதுக்கு வந்து பயன்படும் இல்லையா, செக்கு இந்த மாதிரி அதில் உள்ளது. ஆர் மிக்சட் ஆர் ஜென்ரல் ப்ரீட் அப்படின்றது வந்து ஹைப்ரிட்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கலப்பு அல்லது பொது இனம் ஹைப்ரிட். அப்போ இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோட்ஸ். அப்போ வெள்ளாடுகள்னு சொல்லும்போது த கோட் இஸ் எ புவர் மேன்ஸ் ஹவுஸ் கவ் ப்ரொவைடிங் மில்க், மீட், ஸ்கின் அண்ட் கேர். அதாவது இட் இஸ் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. பெரும்பாலும் வந்து வெள்ளாடுன்னு சொல்லும்போது இறைச்சிக்காக பயன்படுது. த கோட் இஸ் த புவர் மேன்ஸ் கவ், அதாவது ஏழை மக்களினுடைய பசு என்று அழைக்கப்படுவது கோட், வெள்ளாடு அப்படின்னு சொல்கிறாங்க. த கோட் இஸ் த புவர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் வைல் லுக்கிங் அட் த current status of goat population among India states, Rajasthan record first with 16%, followed by Uttar Pradesh and Bihar அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 16% எண்ணிக்கையுடன் வந்து முதல் இடத்துல வந்து ராஜஸ்தான் உள்ளது. இதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அண்ட் பீகார் இந்த மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையில் வெள்ளாடுகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பால், அதனுடைய தோல், இறைச்சி, இது மூன்றுக்கும் அதனுடைய உரோமம், இது எல்லாம் வந்து வெள்ளாடுகள்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஃபலோஸ், அதாவது எருமை மாடுகள். பஃபலோஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் சோர்சஸ் ஆஃப் மில்க் சப்ளை ஃபார் இந்தியா. உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபலோஸ். அதாவது இந்தியாவில் பால் உற்பத்திக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக எருமை மாடுகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபலோஸ் 28.2% வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அண்ட் ஃபாலோட் பை த ராஜஸ்தானில் 9.6% வந்து பஃபலோஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேஷ் 7.9% வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைரி, மீட் அண்ட் உல்லன் ப்ரொடக்ஷன், அதாவது பால் பொருட்கள், இறைச்சி மற்றும் ரோம உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது அதிக அளவு அக்கார்டிங் டு ஸ்டேட் அதாவது யூடி, அப்போ யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் டூரிங் 2016-17 the total production of milk in our nation is 163.7 million டன் வந்து என்னது 2016-17 ஆய்வறிக்கையின்படி
எவ்வளோ வந்து நம் நாட்டின் பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163.7 மில்லியன் டன் வந்து உற்பத்தி செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த லீடிங் ப்ரொடியூசர் வாஸ் உத்தரப்பிரதேஷ் வித்து 27.6 மில்லியன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து 27.6 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணுறாங்க. ராஜஸ்தான் அதுக்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி வந்து பால் உற்பத்தி வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுவாக வந்து ஸ்டாண்ட்ஸ் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு. கர்நாடகான்னு சொல்லும்போது 6.6 மில்லியன் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இந்த டோட்டல் உல்லன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பால் உற்பத்தின்னு சொன்னால் இப்போ மீட் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4 மில்லியன் டன் வந்து என்ன செய்கிறாங்க, இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும். அதில் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் வித் 1.3 மில்லியன் டன். அதில் 2வது இடத்துல அந்த இறைச்சி அப்படின்னு சொல்லும்போது இறைச்சி உற்பத்தியில் உத்தரப்பிரதேஷ் 2வது இடமும் மகாராஷ்டிரா 3வது இடமும் வந்து அங்கே வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா த டோட்டல் உல்லன் ப்ரொடக்ஷன் ஆஃப் அவர் நேஷன் இஸ் 43.5 மில்லியன் கிலோகிராம். அப்போ இது நம்மளுடைய நாடுன்னு சொல்லும்போது அந்த உல்லன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது, ஒரு முக்கிய தொழிலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ரோம உற்பத்தின்னு சொல்லும்போது 43.5 மில்லியன் கிலோகிராம் வந்து ராஜஸ்தான் மாநிலம் மொத்த உற்பத்தியில் 14 மில்லியன் கிலோவுடன் முதல் இடத்தையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 32.9% வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் 7.3 மில்லியன் கிலோகிராம் அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகம் இந்த மாதிரி வந்து 2வது மற்றும் 3வது இடத்த வந்து அங்கே வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷரிஸ் மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஃபிஷரிஸ் இன் இந்தியா ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் எ ஃப்ளோரிசிங் செக்டார் வித் வேரிட் ரிசோர்ஸஸ் அண்ட் பொட்டென்சியல்ஸ். ஃபிஷிங் இன் இந்தியா இஸ் எ மேஜர் இண்டஸ்ட்ரி இஸ் coastal states employs over 14 million people. It produces about 3% of world fish and occupies second place among the fish producing nation of the world after China. சைனாவுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வளர்ந்து வரும் துறையாக வந்து இந்த மீன் வளர்ப்பு மீன் வளங்கள் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அப்போ மீன்பிடி தொழிலானது இந்தியாவில் வந்து கடலோர மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் 14% மில்லியன் மக்கள் தொகை வந்து என்ன செய்கிறாங்க, இந்த தொழிலில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேர்ல்டு லெவலில் உலக மீன் உற்பத்தின்னு சொல்லும்போது 3% வந்து சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து இந்த மீன்வளத்துறையில் 2வது இடம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த 6,100 கிலோமீட்டர்ஸ் அதாவது இந்திய கடற்கரையினுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா த மெயின் லேண்ட்ஸ் லென்த் இஸ் 6,100 kilometers. In India, fishing is categorized into 2 types. There are marine or sea fisheries, inland and fresh water fisheries. இது ரெண்டு வந்து 2 டைப்ஸாக வந்து சொல்கிறாங்க. அப்போ மீன் வளத்துறைன்னு சொல்லும்போது கடல் மீன் பிடிப்பு, உள்நாட்டு மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லும்போது 200 அதாவது the continental shelf up to depth of 200 meter among the coastal states Kerala leads in the marine fish production in India அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடற்பகுதின்னு சொல்லும்போது 200 மீட்டர் ஆழம் வரை உள்ள கண்டத்திட்டு பகுதியில் மீன் பிடித்தல் அப்படின்றது வந்து நடைபெறுகிறது. இது கடற்கரை மாநிலங்களான கேரளா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை கடல் மீன் பிடித்தல்னு சொல்கிறாங்க. இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் உள்நாட்டு நன்னீர் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லும்போது about 50% of the country total fish production comes from inland fisheries and Andhra Pradesh is the leading production in India. அப்போ உள்நாட்டு மீன் பிடித்ததில் முதன்மை மாநிலமாக ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. In India the important varieties of fishes
பை ஃபிஷர்மேன் ஆர் கேட்ஃபிஷ் கேரிங் இந்த மாதிரி இருக்குது. அதாவது மீன் வகைகள்னு சொல்லும்போது கெளுத்தி மீன், ஹெர்கிங்ஸ், கானாங், கெளுத்தி, பேர்சல், ஈல் மீன், முள்ளட்டை மீன், இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்ஸ், முல்லட்டு, இப்போ பெர்ச்சஸ், அந்த அது என்னது ஈல் மீன், காணாங்கெளுத்தி, கெர்கிங்ஸ், இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ 34.91% வந்து 91 அதாவது உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது 34.91 லேக் டன்ஸ் வந்து லட்சம் டன்களாக உற்பத்தி அப்படின்றது வந்து கடல் மீன் உற்பத்தி உள்ளது சொல்கிறாங்க. அதில் இன் இந்தியா த டாப் 5 ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா அண்ட் தமிழ்நாடு. இந்த 5 மாநிலங்கள் தான் வந்து கேரளா, மேற்கு வங்காளம், குஜராத், தமிழ்நாடு, இதுதான் வந்து இந்தியாவின் வந்து 5 மீன் பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் இதன் மூலமாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வளமற்ற, அதாவது இன்ஃபர்டைல் சாயில், வளமற்ற மண், லேக் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசன பற்றாக்குறை, லேக் ஆஃப் மெக்கனைசேஷன், இயந்திரமக்களுடைய பற்றாக்குறை, சாயில் எரோஷன், மண் அரிப்பு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், வேளாண்மை சந்தை இல்லாமல், இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, சேமிப்பு கிடங்கு அழுகி போகக்கூடிய சூழலில் இருக்குது பொருட்கள், அது வந்து அந்த வசதியின்மை, இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து வசதியின்மை, ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதன பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங், அதாவது குறு நில உடைமை, அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட், அதிக செலவின உள்ளீடுகள், இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஆர் பிளக்ட் பை செவரல் ப்ராப்ளம்ஸ், சம் ஆஃப் தெம் நேச்சுரல் அண்ட் சம் அதர் ஆர் மேன்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் லெசன் இஸ் ஓவர்.